ஹதீஸிலே நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று பொருள் என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. நிஸ்ஃபு ஷஅபான். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஆயத்திலே வரக்கூடிய இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்ற அந்த வார்த்தையிலே வரக்கூடிய லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்றால் என்ன என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்ற பொழுது, அந்த இரவு என்பது ஹிய லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஹிய லைலத்துல் பராத். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம், தஃப்சீர் விளக்கம். லைலத்துல் முபாரக்கா என்பது ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அந்த இரவுதான் பராத்தினுடைய இரவு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் என்று பெயர் பெற்ற குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த சிரேஷ்டமான ஒரு சஹாபி. இப்போ நாங்கள் யார்த கருத்தை ஏற்றுக்கொள்றது? இன்றைக்கு நேற்று வந்தவங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றதா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்தை ஏற்றுக்கொள்றதா என்பதை முடிவு செஞ்சுக்கோங்க. எந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றது? சஹாபாக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதா அல்லது இன்றைக்கு நேற்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவர்களும் சங்கை மிகுந்த நிஸ்பு ஷஅபான் என்று அழைக்கப்படக்கூடிய புனிதமான ஷபே பராத்துடைய இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செஞ்சு எல்லாரும் முன்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். மாரிபுக்கு முந்தி இஷாவுக்கு முந்தி அறிவித்தல் செய்தோம். இஷாவுக்கு பிறகு விசேட பயான், ஷஅபானுடைய பராத்துடைய இரவை பற்றி விசேட பயான் இடம்பெறும் என்று அறிவித்தல் செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று சிறப்புமிக்க இந்த ஷபே பராத்துடைய இரவிலே சிறப்பான பயான் நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார்கள். கொழும்பு மருதானை பெரிய பள்ளிவாசலுடைய பிரதம ஹதீப் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஆலிம் அஹமது ஷா மௌலவி ஃபயாசி ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அஹமது ஷா மௌலவி ஹஸ்ரத் அவர்கள் நமது கொழும்பு தரை நகரத்திலே ஒரு சிரேஷ்ட மூத்த உலமாக்களிலே வரிசையில் வரக்கூடிய ஒரு பெருந்தகை. எனவே அவர்களுடைய பயான் மிகவும் பிரயோஜனமான பயான். அவர்களோட நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த காலத்தில் இருந்த உலமா பெருமக்களோட இறுக்கமாக நெருக்கமாக பழகினார்கள். இப்போ அந்த பழக்கங்கள் குறைந்து கொண்டு போகின்றது. எனவே முன்னால் இருந்தாங்க இப்ராஹிம் மௌலவி மர்ஹூம், அது போன்ற எத்தனையோ உலமாக்கள் சொல்லலாம். அவங்களோட பொதுமக்கள் நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ அந்த நெருக்கங்கள் குறைச்ச உலமாக்களோட நெருக்கமாக இருந்தால் வேற தீய சக்திகளால் எங்களை நெருங்க முடியாது. நாங்கள் நல்ல உலமாக்களை நெருங்காமல் இருந்தால் தீய சக்திகள் எங்களை வந்து நெருங்கும், வழிகேட்டில் கொண்டு போய் எங்களை போடும். எனவே இது போன்ற எத்தனையோ உலமாக்கள் இருக்கின்றார்கள். எனவே அஹமது ஷா மௌலவி அவர்கள் இன்று பயான் பண்ண வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அவர்களுடைய சகோதரர் இறையடி சேர்ந்த செய்தி கிடைத்தது. எனவே அந்த சகோதரருக்கு அல்லாஹ் தஆலா ஷஅபானுடைய பரக்கத்தை கொண்டு, ஷபே பராத்துடைய பரக்கத்தை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயரிய சொர்க்கத்தை வழங்க வேண்டும். அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் ஆமத் ஷா மௌலவி அவங்க ஒரு நெருங்கி பழகிறதுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆலிம். பாகிஸ்தான் அவரோட 10 நாள் ஒன்றாக இருந்தோம். அழகான முறையில் அஹ்லாக்குள்ள ஒரு ஆலிம், மார்க்க விஷயங்களை தெளிவாக சொல்லித்தரக்கூடியவர்கள், அமைதியானவர்கள். எனவே அவரிடத்தில் கொழும்புல வாழக்கூடிய மக்கள் பிரயோசனம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தகவலை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எனவே இப்பொழுது எங்கள் மத்தியில் சிறப்பு பயான் நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம் சங்கைக்குரிய அல்ஹாஜ் அல் ஆலிம் அஹமது ஷா மௌலவி ஃபயாசி ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله
صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم صدق الله المولانا العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் நபி ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியோன்கள், தபஅத் தாபியோன்கள், சங்கை பொருந்திய இமாம்கள், மூமின் முஸ்லிம்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இங்கே சமாதியிட்டிருக்கின்ற குதுபு ஸைலான் அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அஸ்-சித்தீகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய நல்லாசையை கொண்டு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இரவை பற்றி பரிசுத்த குர்ஆனிலே வரக்கூடிய ஹாமீம் வல் கிதாபுல் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று சொல்லக்கூடிய சூரா துஹானுடைய ஆரம்ப திருவசனம். இந்த குர்ஆனுடைய திருவசனத்துக்கு 2 வகையான தஃப்சீர் விளக்கம் இருக்குது. இந்த குர்ஆனிலே வரக்கூடிய லைலத்துல் முபாரக்கா, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அந்த குர்ஆனை பரக்கத் பொருந்திய இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த ஆயத்திலே, இந்த திருவசனத்திலே சொல்லப்படக்கூடிய லைலத்துல் முபாரக்கா என்பது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சிலர்களுடைய விளக்கம். அந்த லைலத்துல் முபாரக்கா என்பது ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இன்னும் சிலர்கள் அந்த லைலத்துல் முபாரக்கா என்பது ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சிலர்களுடைய விளக்கம். 2 மாதிரியும் விளக்கம் இருக்கு. ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்திலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அந்த குர்ஆனை பரக்கத் பொருந்திய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக குர்ஆன் இறக்கப்பட்டது எந்த இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவா அல்லது பராத்தினுடைய இரவா என்று சொல்கின்ற பொழுது இதற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே, ஏற்றிலே இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே குர்ஆனை இறக்குவதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்துக்கு இறக்கப்படுவதற்கு முன்பதாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே குர்ஆன் இருந்துச்சு. குர்ஆன் மட்டுமல்ல, தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களும், இந்த உலகத்தில் இறக்கப்பட இருந்த எல்லா வேதங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே ஒட்டுமொத்தமாக இருந்துச்சு. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பலகையிலே ஒட்டுமொத்தமாக அனைத்தும் இருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குர்ஆனை ஒற்றுமொத்தமாக ரசூலுல்லாஹுக்கு இறக்க இல்லை, சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுகின்ற பொழுது அவ்வப்போது அல்லாஹு தாலா இறக்கி 23 வருட காலங்களாக குர்ஆன் இறங்கிச்சு. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே இருந்து பரிசுத்த குர்ஆனை ஒற்றுமொத்தமாக சமாஉ துனியா என்று சொல்லக்கூடிய துனியாவினுடைய முதல் வானத்தின் அளவிலே இறக்கி வைத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே இருந்து சமாஉ துனியா என்று சொல்லக்கூடிய துனியாவினுடைய முதல் வானத்தின் பால் குர்ஆனை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான். அது இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. அதற்கு பிறகு புனித லைலத்துல் கத்ருடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே இருந்து அந்த ஆரம்ப இக்ரா என்று சொல்லக்கூடிய சூரா அலக்கினுடைய ஆரம்ப 5 திருவசனங்களை லைலத்துல் கத்ருடைய இரவிலே முதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். குர்ஆன் இறங்குவதற்கு ஆரம்பம் லைலத்துல் கத்ருடைய இரவு. அதிலிருந்து பாட்டாக ஒவ்வொரு காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப தேவைப்படுகின்ற பொழுது 23 வருட காலமாக தொடர்ச்சியாக குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆக சுருக்கமாக லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையிலே இருந்து அல்லாஹு தஆலா குர்ஆனை ஒட்டுமொத்தமாக முதல் வானத்தின் பால் இறக்கி ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய அந்த சூரா அலக்கினுடைய ஆரம்ப திருவசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இது தஃப்சீர்களிலே காணப்படக்கூடிய விளக்கம். அடுத்ததாக இந்த இரவிலே நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸிலே நிஸ்ஃபு ஷஅபான் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று பொருள் என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. நிஸ்ஃபு ஷஅபான் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஆயத்திலே வரக்கூடிய இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா பரக்கத் பொருந்திய இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்ற அந்த வார்த்தையிலே வரக்கூடிய லைலத்துல் முபாரக்கா பரக்கத் பொருந்திய இரவு என்றால் என்ன என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்ற பொழுது அந்த இரவு என்பது ஹிய லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஹிய லைலத்துல் பராத். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம், தஃப்சீர் விளக்கம். லைலத்துல் முபாரக்கா என்பது ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. அந்த இரவுதான் பராத்தினுடைய இரவு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் என்று பெயர் பெற்ற குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த சிரேஷ்டமான ஒரு சஹாபி. இப்போ நாங்கள் யார்த கருத்தை ஏற்றுக்கொள்றது? இன்றைக்கு நேற்று வந்தவங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றதா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோட கருத்தை ஏற்றுக்கொள்றதா என்பதை முடிவு செஞ்சுக்கோங்க. எந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றது? சஹாபாக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதா அல்லது இன்றைக்கு நேற்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதா? ஹைர். அடுத்ததாக இந்த இரவுக்கு நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராத்தினுடைய இந்த இரவுக்கு 4 வகையான பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. 4 வகையான பெயர் கொண்டு இன்றைய இரவு அழைக்கப்படுகிறது. முதலாவதாக லைலத்துல் முபாரக்கா பரக்கத் பொருந்திய இரவு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது லைலத்துல் பராஅத் பராத்தினுடைய இரவு என்று அழைக்கப்படுகிறது. பராத் என்று சொன்னால் என்ன? விடுதலை என்று பொருள், சல்வேஷன். பராத் என்றால் விடுதலை. ஏன் இந்த இரவுக்கு பராத்தினுடைய இரவு என்று சொல்லப்படுது? பின்னால் வருது சில ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை லட்சோப லட்சம் அடியார்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான்.
மன்னிச்சு விடுதலை செய்கிறான். எப்பொழுது பாவ மன்னிப்பு கிடைக்கிறதோ நரக விடுதலை தான். அதுதான் பராஅத் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இரவு. அப்ப இந்த இரவிலே அல்லாஹு தஆலா லட்சோப லட்சம் அடியார்களை பாவ மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்ய காரணத்தினால் பராத், லைலத்துல் பராத் என்று சொல்லப்படுகிறது. விடுதலையுடைய இரவு, நரக விடுதலையுடைய இரவு லைலத்துல் பராத் என்று இந்த இரவு அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக லைலத்துர் ரஹ்மா என்று இன்னொரு பெயர். லைலத்துர் ரஹ்மா என்று சொன்னால் ரஹ்மத்துடைய இரவு, ரஹ்மத்தினுடைய இரவு. அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய அருள் கண் கொண்டு பார்க்கக்கூடிய இரவு இன்றைய இரவு. அடுத்ததாக லைலத்து சக்கி. லைலத்து சக்கி என்று சொன்னால் அடியார்களுடைய அமல் நாமாக்கில் அமல்கள், எங்களுடைய நல்ல கெட்ட அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருசமூகத்தின் பால் உயர்த்தப்படக்கூடிய இரவு. எனவே இன்றைய இரவுக்கு லைலத்து சக்கி என்று இப்படி 4 வகையான பெயர் கொண்டு இன்றைய இரவை அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சுனன் இப்னு மாஜா. சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்கள் 6 இருக்குது. புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாஇ, அபூதாவுத், இப்னு மாஜா. இப்படி 6 சஹீஹான கிரந்தங்கள் இருக்குது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரந்தம் தான். எல்லாமே சஹீஹான ஹதீஸுகளுடைய கிரந்தங்கள் எத்தனையோ இருக்குது. அதிலே மிகவும் சஹீஹான கிரந்தங்களிலே 6 கிரந்தத்தில் ஒரு கிரந்தம் தான் சுனன் இப்னு மாஜா என்று அழைக்கப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தம். அந்த சுனன் இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பாபு மாஜா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய இரவை பற்றி உண்டான ஹதீஸுகள் பாடம் என்ற தலையங்கத்தில் சில ஹதீஸுகளை ரிவாயத்து செஞ்சிருக்கிறார். எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்தாலும், புகாரி, முஸ்லிம், எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்தாலும் அந்த இமாம்களுடைய பழக்கம் என்ன, ஹதீஸ்களை கொண்டு வரும்போது ஒரு தலையங்கத்தை போட்டு அந்த தலையங்கத்துக்கு உட்பட்ட ஹதீஸுகளை கொண்டு வருவாங்க. உதாரணமாக வித்திரு தொழுகை என்று சொல்ல போனால் பாபு சலாத்துல் வித்ரி, வித்திர் தொழுகை சம்பந்தமான பாடம், அதுக்கு கீழே வித்திரு தொழுகையோட சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீஸுகளை கொண்டு வருவோம். இது முஃபஸ்ஸிரீன்கள் இமாம்களுடைய வளமை. அப்போ இந்த இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் ஒரு தலையங்கம் போடுறாங்க. என்ன அது தலையங்கம்? பாபு மாஜா ஃபீ நிஸ்ஸி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு சம்பந்தமான ஹதீஸுகள் பாடம். அப்போ அந்த ஹதீஸில் முக்கியமான சில ஹதீஸுகள் ரிவாயத்து செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யர்ஹமு உம்மதி ஹாதிஹில் லைலா பிஅததி ஷஅரி அக்னாமி பனி கல்ப். பனி கல்ப் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தையின் ரோமத்தின் அளவு அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தினர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஏன் அக்னாமி பனிக்கல், பனிக்கல் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தை என்று ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்டா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அதிகமான ஆட்டு மந்தைகள் வைத்திருந்தவர்கள் பனிக்கல் கோத்திரத்தார்கள். அவங்களிடத்துல தான் அதிகமான ஆட்டு மந்தை இருந்துச்சு. எனவே ரசூலுல்லாஹ் அதை உதாரணமாக காட்டி சொன்னாங்க, பனிக்கல் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தையின் ரோமத்தின் அளவு அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று கருத்தாகும். அதிகம் அதிகம் எண்ணில் அடங்காமல் பாவங்கள் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் இந்த இரவுல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே சுனன் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலா. இந்த இரவிலே, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு பராத்தினுடைய இரவிலே எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், ஒரு சிலர்களை தவிர. ஒரு சிலர்களை தவிர
மற்ற எல்லா பாவங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லல் காஹினு, முதலாவது சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர், குறிப்பாக்கக்கூடியவர், சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர், இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் முஸ்லிம்களுக்கு மத்தியில். இரண்டாவது வஸ்ஸாஹிர், சிஹர், சூனியம் செய்யக்கூடியவர், சூனியம் செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சூனியம் செய்வதென்பது பெரும் பாவத்தில் ஒன்று. சூனியம் செய்வதென்பது பெரும் பாவத்தில் ஒன்று. ஒரு மனிதன் இவன் சிஹர் செய்தான் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்பது இஸ்லாமிய சட்டம். அப்ப சிஹர் என்பது, சூனியம் என்பது பெரும் பாவம். அந்த சூனியம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா இந்த இரவுல என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அடுத்தது முதுமினுல் ஹம்ர், சதா போதையிலே இருக்கக்கூடியவர், போத வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்கள், சதா போதையிலே இருக்கக்கூடியவருக்கும் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க மாட்டான். அடுத்ததாக ஆக்கி வாலிதைஹி, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்களை தன்னுடைய உம்மா வாப்பா இருக்கிறாங்க, நோவினை செய்கிறான், அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றுறான், இல்லை பெற்றோர்களை உதாசீனம் செய்கிறான், அப்படியான பிள்ளைகளுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்களுக்கு இந்த இரவுல பாவ மன்னிப்பு கிடையாது. எது வரைக்கும் என்றால் அந்த பெற்றோர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அந்த பெற்றோர்கள் அவர்களை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் மன்னிச்சுவான். பெற்றோர்கள் மன்னிக்காத வரைக்கும், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பொருந்தாத வரைக்கும் அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். அடுத்ததாக அல் முஸர்ரிஹ் அல ஜினா, ஜினா விபச்சாரத்திலே இருக்கக்கூடியவர், ஈடுபடக்கூடியவர். விபச்சாரம், விபச்சாரம் என்றால் விபச்சாரத்தில் பல வகை இருக்கு. விபச்சாரத்தில் இன்றைய நவீன உலகத்தில் பல வகையான விபச்சாரம் இருக்குது. இப்போ அதெல்லாம் விலக்கி சொல்ல போனால் நேரம் போதாது, 40 நிமிடம் தந்த நேரம். விபச்சாரத்தில் பல வகையான விபச்சாரம் இருக்கு. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவைகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் முக்கியமான ஹதீஸ். எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, பராத்து நோம்பென்ற ஒன்று இல்லை. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, பராத்து நோம்பென்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இதுதான் பராத்து நோம்பென்று இருக்குது என்பதற்கு ஆதாரமான ஹதீஸ். சுனன் இப்னு மாஜா சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்யக்கூடியது சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறாங்க. قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால், கூமு லைலஹா, அன்றைய இரவிலே நீங்க நின்று வணக்கம் செய்யுங்க, உங்களால் முடிந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க, இபாதத்து செய்யுங்க, அன்றைய இரவை நீங்க ஹயாத்தாக்குங்க. கூமு லைலஹா. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வசூமு நஹாரஹா, அதனுடைய பகல் காலத்தில் நோன்பு வைங்க. எதனுடைய பகல் காலம்? ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அதாவது இன்றைய இரவு. இந்த இரவுல நீங்க நின்று வணக்கம் செய்யுங்க. வசூமு நஹாரஹா, அதனுடைய பகலில, நாளைக்கு அதனுடைய பகலிலே நீங்கள் பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வையுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தெளிவான ஒரு ஹதீஸ். ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளில் பராத்தினுடைய நோன்பை பற்றி உண்டான மிக தெளிவான ஹதீஸ்.
சஹீஹான ஹதீஸ். 6 சஹீஹான கிரந்தத்தில் ஒரு கிரந்தமாகிய சுனன் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்ப பராத்துடைய நோன்பு என்பது இருக்குது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஆதாரம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடர்பிலே சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா. அல்லாஹ் தஆலா இன்றைய இரவுல மக்ரிபினுடைய வக்தி சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தின் பால் இறங்குகிறான். முதல் வானத்தின் பால் அல்லாஹ் இறங்குகிறான். அல்லாஹ் முதல் வானத்தின் பால் இறங்குகிறான் என்று சொன்னா நாம் ஒரு கருத்து வச்சுக்கிறோமே, ஏறி இறங்குதல். இப்போ படியில் இப்படி ஏறினோம், அப்புறம் இறங்குதல், ஏற்றம் இறக்கம், அப்படியா? அப்படி அல்ல கருத்து. அல்லாஹ்வுக்கு ஏற்றமும் இறக்கமும் கிடையாது. ஏனென்று சொன்னா முதல் வானத்தின் பால் அல்லாஹ் இறங்குறான் என்று சொன்னா அப்ப அதுக்கு முன்னால் அல்லாஹ் முதல் வானத்தில் இருக்க இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? எங்களுடைய கொள்கை என்ன, அகீதா என்ன? அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் இல்லையா? அவன் எங்கும் மௌஜூதானவன், எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான், எங்கும் மௌஜூதாக இருக்கிறான். அவன் இடம், நேரம், காலம் இவைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டவன். அப்படியான அல்லாஹ் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இறங்க முடியும்? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அல்லாஹு தஆலா முதல் வானத்தின் பால் இறங்குகிறான் என்று சொன்னார்களே, அதனுடைய கருத்து என்ன என்றால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 2 வகையான தன்மைகள் இருக்கு. ஒன்று ஜலாலியத், இன்னொன்று ஜமாலியத். இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல சில 99 திருநாமங்கள் வருது இல்லையா? அந்த 99 திருநாமங்களில் சில திருநாமங்கள் இருக்கிறது ஜலாலியத்தினுடைய திருநாமம், இன்னும் சில திருநாமங்கள் ஜமாலியத்தினுடைய திருநாமம். ஜலாலியத்தினுடைய திருநாமம் என்பது கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடியவன், கஹ்ஹார். அசீஸ், மிகைக்கக்கூடியவன். ஜப்பார், இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஜலாலியத்தினுடைய திருநாமங்கள். ஜலால், அவனுடைய பெருமை, அவனுக்கென்று ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுக்கென்று அவனுக்கு ஒரு கிபிர் இருக்கு இல்லையா? ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு கிபிர் இருக்கு இல்லையா? அது ஜலால், அவனுடைய ஜலால். அல்லாஹு தஆலா அவனுடைய கிபிர்ல இருந்துட்டான் என்று சொன்னால் நாம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கிபிர் அது, அவனுடைய ஜலாலியத் அது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருக்கு. ரஹ்மான், கருணை காட்டக்கூடியவன். ரஹீம், கஃபூர், மன்னிக்கக்கூடியவன். கஃபார், ரஸாக், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஜமாலியத்தினுடைய திருநாமம். அப்ப அல்லாஹு தஆலா இறங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஜலாலி சிஃபத்திலே இருந்து, ஜலாலியத்துடைய தன்மையிலே இருந்து ஜமாலியத்தினுடைய தன்மையிலே அவன் அடியார்களை முன்னோக்குகிறான் என்ற அர்த்தம். இன்றைய இரவிலே அல்லாஹு தஆலா ஜலாலியத்தை கொண்டு முன்னோக்குவதில்லை அடியார்களை. இன்றைய இரவிலே பூராவும் நாளை காலை சுபஹ் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அடியார்களை ஜமாலியத்தை கொண்டு முன்னோக்கி கொண்டிருக்கிறான், இரக்க கண் கொண்டு பார்க்கிறான் என்று பொருள். இதுதான் பொருளே தவிர அவன் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இறங்குகிறான் என்ற கருத்து அல்ல. அப்படி கருத்து எடுத்துடக்கூடாது யாரும். மேலும் இந்த ஹதீஸினுடைய தொடர்பிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இறங்கி முதல் வானத்தின் பால் இறங்கி, அதாவது தன்னுடைய ஜலாலி தன்மையிலே இருந்து ஜமாலியத்தினுடைய தன்மை கொண்டு, சிஃபத்தை கொண்டு அடியார்களை முன்னோக்கி அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலா மன் முஸ்தக்ஃபிருன் லீ, என்னிடத்திலே இன்றைய இரவுல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா? அஸ்தக்ஃபிர் லஹு, நான் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? கேளுங்க, பாவ மன்னிப்பு நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுடைய ஜமாலியத்துடைய தன்மை.
மேலும் அல்லாஹ் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா முஸ்தர்ஸிகுன், என்னிடத்திலே ரிஸ்கை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா எனது அடியார்களில்? என்னிடத்திலே கேளுங்க, ரிஸ்கை கேளுங்க. ஃபஅர்ஸுகு லஹு, நான் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்குவேன், ரிஸ்கை கொடுப்பேன். அலா முப்தலா, துனியாவிலே கஷ்டங்கள் துன்பங்கள் பலாய் முசீபத்துகளை கொண்டு பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்திலே துஆ கேளுங்க. ஃபஉஆஃபீஹி, அவர்களை நான் அதை விட்டும் நான் விடுதலை செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா மக்ரிபில் இருந்து சுபஹ் சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அடியார்களை ஜமாலியத்தினுடைய சிஃபத்தை கொண்டு, தன்மையை கொண்டு அடியார்களை முன்னோக்கி அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த ஹதீஸ்ல 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? என்ன 3 விஷயம்? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறீங்களா? கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். ரிஸ்கை கேட்கக்கூடியவர் இருக்கிறீங்களா? கேளுங்க, நான் ரிஸ்க் தருகிறேன். பலாய் முசீபத்துகள் நோய் துன்பங்களை கொண்டு கஷ்டப்படக்கூடியவர் இருக்கிறீங்களா? கேளுங்க. இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக வச்சுத்தான் எங்களுடைய முன்னோர்கள் ஆகிய மஷாயிக்மார்கள், இமாம்கள் எங்களுக்கு ஒரு வழிமுறையை, ஒரு முறையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். இந்த இரவுல எப்படி நாம் துஆ கேட்கணும் என்ற ஒரு முறையை இந்த ஹதீஸுகளை எல்லாம் ஒன்று கூட்டி எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தி தந்தார். அந்த முறை என்ன? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில 3 யாசீன்களை ஓதுங்க. 3 யாசீன்களை ஓதி முதலாவது யாசீனுக்கு பிறகு, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, நல்ல உடல் ராகத்தோடு, உடலிலே நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை கொடு. எதுக்காக வேண்டி நீண்ட ஆயுள்? உனக்கு வழிபட்டு நல்ல இபாதத் செய்தி உன்னுடைய பொருத்தமுள்ள அடியானாக நான் ஆகணும். அதுக்காக வேண்டி எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு என்று துஆ கேளு. முதல் யாசீன் இப்போ நாங்கள் ஓதிட்டோம் மக்ரிபுக்கு பிறகு. 2வது யாசீனை ஓதிட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான ரிஸ்கை எனக்கு அதிகமாக்கித்தா, விஸ்தீர்ணமாக்கி கொடு. உலகத்தில் நாம் வாழுகின்ற காலத்தில் யாரிடத்திலையும் நாங்கள் போய் பிச்சை கேட்கக்கூடிய அளவு எங்களுக்கு வறுமையை தந்திராத ரப்பே. எங்களுக்கு ரிஸ்கை, ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு விஸ்தீர்ணமாக்கித்தா, எங்களோட ரிஸ்கில் பரக்கத்து செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். 3வது யாசீனை ஓதிட்டு, துனியாவில் ஆகிரத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் இன்னல் துன்பங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கோ என்று துஆ கேட்குறோம். இந்த 3 துஆவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமானது. யாருக்கும் இது தேவை இல்லை என்ற ஒரு மனிதன் இருக்கிறான உலகத்தில்? இந்த உலகத்தில் எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் தேவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அப்படி தேவையில்லைன்னு ஒருத்தன் சொன்னான்டா, அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? எனக்கு ஹலாலான ரிஸ்க்கு தேவையில்லை, விஸ்தீர்ணமான ரிஸ்க்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பானா இந்த உலகத்தில்? துனியா ஆகிரத்தில் பலாய் முசீபத்துகளை விட்டும் எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவன் இருக்கிறானா? அப்ப பராத்தினுடைய இரவுல அப்படி ஒன்று இல்லை, அப்படி 3 யாசீன் ஓத தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லாம சொல்றாங்க, என்ன எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு இது இந்த துஆ எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்ற மாதிரி இருக்குது, சொல்லாம சொல்ற மாதிரி இருக்குது. ஹைர், அப்ப எங்களுக்கு தேவை நாம இந்த அமல்களை என்ன செய்யணும், செஞ்சு கொள்ளணும். அப்ப இன்னொரு கேள்வி வரும், ஏன்பா சரி துஆ கேட்கறது சூரா யாசீனை ஓதித்தான் துஆ கேட்கணுமா? வேற ஏதாவது குர்ஆன்ல 114 சூரத்துகள் இருக்குதே, அத்தியாயங்கள் இருக்குதே, சூரா யாசீனை மட்டும் ஏன் ஓதி கேட்கணும் துஆ என்று சொன்னா, அதுக்கும் பின்னால் வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் ஆதாரம். இந்த ஹதீஸுகளை ஆதாரமாக வச்சுத்தான் எங்களுடைய முன்னோர்கள், மஷாயிக்மார்கள், சலஃபு சாலிஹீன்கள் எங்களுக்கு 3 யாசீனை ஓதி துஆ கேளுங்கண்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாசீன் சூரா யாசீனுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது
மன் கரஅ யாசீன் ஹீன யுஸ்பிஹு அஅதா யுஸ்ரன் யௌமஹு ஹத்தா யும்சி. எந்த ஒரு மனிதன் காலையில சுபஹில யாசீன் சூராவை ஓதுவானேயானால் இரவு நேரம் வரைக்கும் மகரிபு நேரம் வரைக்கும் அவனுடைய எல்லா கருமங்களையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். வமன் கரஅஹா சத்ரல் லைலி வமன் கரஅஹா ஃபீ சத்ரி லைலத்தின் அஅதா யுஸ்ரன் லைலத்தஹு ஹத்தா யுஸ்பிஹ. இரவுல மகரிபுக்கு பிறகு ஒரு மனிதன் சூரா யாசீன் ஓதுவானேயானால் மறுநாள் காலை சுபஹ் வரைக்கும் உண்டான அவனுடைய எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் லேசாக்கி வச்சிருவான். இன்னொரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் குர்ஆனி லசூரா, குர்ஆனிலே ஒரு சூரத் இருக்குது, ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம் இருக்குது குர்ஆன்ல. தஷ்ஃபஉ லிகாரிஹா, அந்த சூராவை ஓதினால் அதை ஓதக்கூடியவர்க்கு அந்த சூரா நாளை கியாமத்தில் ஷஃபாத்து செய்யும். அல்லாஹ் இடத்துல அந்த சூரா அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யும். வதுஃபரு லிமுஸ்தமிஇஹா, ஒருத்தர் ஓதுறாரு, ஒருத்தர் சூரா யாசீனை ஓதுறாரு, இன்னொருத்தருக்கு ஓத தெரியாது, கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஓதுறத. அப்படி சூரா யாசீனை ஓத கேட்டுக்கொண்டிருப்பவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஓதக்கூடியவர்களுக்கு அந்த சூரா என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்து செய்யும். ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வஹிய சூரத்து யாசீன், அதுதான் சூரா யாசீன். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுஇம லிசாஹிபிஹா பிகைரித் துன்யா, அதை ஓதக்கூடியவருக்கு இந்த துனியாவுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுப்பார். இந்த துனியாவில் இருக்கின்ற நன்மைகளை அல்லாஹு தஆலா, ஹைறுகளை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான் அந்த யாசீனுடைய பரக்கத்தை கொண்டு. வத்ததுஃபஉ அன்ஹு அஹ்வாலுல் ஆகிரா, ஆகிரத்தில் அவருக்கு வரக்கூடிய அமளி துமிலிகளை விட்டும் பலாய்களை விட்டும் அல்லாஹு தஆலா அந்த சூரத்தை கொண்டு பாதுகாப்பான். அப்ப யாசீன் சூராவை ஓதி துஆ கேட்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? யாசீன் சூராவை ஓதி கேளுங்கன்னு தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாசீன் லிமா குரிஅத் லஹு, ஒரு மனிதன் யாசீனை எந்த நோக்கத்தை வைத்து ஓதுகிறானோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். இதே மாதிரி ஒரு ஹதீஸ் ஜம்சம் தண்ணீருடைய விஷயத்திலே வந்து, மாஉ ஜம்சம லிமா ஷுரிபத் லஹு அவ் கமா கால், ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது ஒரு மனிதன் என்ன நியத்தை மனசில் வச்சு குடிக்கிறானோ அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். அதே மாதிரி சூரா யாசீனை ஓதும் போது என்ன நியத்தை மனசில் வச்சு சூரா யாசீனை ஓதுறானோ அந்த நியத்தை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொடுப்பான். அதனால தான் 3 துஆக்கள் கேட்கும் போது சூரா யாசீனை ஓதி துஆ கேட்கிறேன். இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்ற, முக்கியமான நிசு ஷாபானோடு சம்பந்தப்பட்ட தரப்பட்ட நேரம் நெருங்குகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு பராத் இரவுல நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான சுன்னத்தான ஒரு அமல் இருக்குது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில 3 யாசீன் ஓதுறோம், துஆ கேட்குறோம், ஏனைய அமல்கள் செய்கிறோம். அத்தோடு இன்னொரு அமல் இருக்குது, சுன்னத்தான அமல். அதை முடிஞ்சா செய்யுங்க, 7 மண்டா செய்யுங்க. என்னது? ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்தாங்க. திடீரென நடி இரவுல பார்க்குறேன் ரசூலுல்லாவை காண இல்லை. நான் பயந்து போய் ரசூலுல்லாவை தேடிக்கொண்டே போனேன். ரசூலுல்லாவை தேடிக்கொண்டு போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல இருக்கிறாங்க. தலையை வானத்தின் பால் உயர்த்தியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீ, சஹாபாக்களை அடக்கப்பட்ட மக்பரா ஜன்னத்துல் பக்கீல இருக்கிறார்.
ஆயிஷா நாயகத்தை கண்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட நபியை உங்களோட ரசூலை உங்களை விட்டும் எல்லாம் மறைச்சிட்டான்னு நினைச்சிங்களா என்று கேட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களுடைய ஏனைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டீங்களோ தெரியான்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அல்லாஹு தஆலா ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே முதல் வானத்தின் பால் இறங்குகிறான். இறங்கி பனி கல்ப் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தையின் ரோமத்தின் அளவு அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு பராத்துடைய இரவில் ரசூலுல்லாஹ் கபறுகளை ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க, மக்பராக்களுக்கு சென்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த கபராளிகளுடைய ஆகரத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே இன்றைய இரவுல முடியுமானால் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அப்படி அவங்க வஃபாத்தாகி இருந்தால் அவங்களுடைய முடியுமானால் அவங்களுடைய கபர்களுக்கு சென்று ஈசால் சவாபுகளை யாசீன் சூறாக்களை ஓதி ஆக குறைஞ்ச பத்தம் சூரா ஃபாத்திஹா குல் சூறாக்களை ஓதி அவங்களுக்கு ஹதியா செஞ்சு அவங்களுடைய ஆகரத்துக்காக வேண்டி துஆ செய்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த வளமை இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் ஓதுற காலங்கள் எல்லாம் இந்தியாவில் பராத்தினுடைய இரவில் ஸ்பெஷலாக கபிரிஸ்தானங்களுடையெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. கபிரிஸ்தானங்கள்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. மாரிபுக்கு இஷாவுக்கு இடையில யாசீனெல்லாம் ஓதி முடித்து இஷா தொழுதத்தோடு எல்லாரும் ஜியாரத்துக்கு போவாங்க. அவங்களோட பெற்றோர்கள் எல்லாரும் ஜியாரத்துக்கு போயிட்டு அங்கே ஃபாத்திஹாக்களை ஓதி ஈசால் சவாப் செய்து துஆ செஞ்சுட்டு வரக்கூடிய வளமை அங்கே இருக்குது. இங்கே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அது அறவே கிடையாது. எனவே முடிந்தால் அதை செய்து கொள்ளுங்க. மக்பராக்கு போக முடியலைன்னு சொன்னால் ஆக குறைஞ்சது அவர்களுக்காக வேண்டி ஈசால் சவாபாவது வீட்டில் உட்கார்ந்து செய்யும். ஏன்னா சில ஹதீஸுகளில் வருது, முக்கியமான இரவுகள் இருக்குது இல்லையா, பராத்துடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, மெஹராஜுடைய இரவு, இந்த மாதிரியான இரவுகளில் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து மரணித்த அந்த ரூஹுகள் அந்தந்த குடும்பத்தார்களிடத்தில் வருது. அவங்க இதை எதிர்பார்க்குறாங்க, ஹதியாக்களை எதிர்பார்க்குறாங்க என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த இரவில் மக்பராக்கு போயிட்டு ஓத முடியாவிட்டாலும் ஆக குறைஞ்சபட்சம் வீட்டுகளில் இருந்து பெற்றோர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் வஃபாத்தாகி கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈசால் சவாபை செய்தி யாசீனை ஓதி அல்லது சூரா ஃபாத்திஹா ஓதி குல் சூறாக்களை ஓதி அவங்களுடைய ஆகரத்துக்காக வேண்டி நாம் துஆ செய்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறோம். தஃப்சீர் சாவி என்று சொல்லக்கூடிய தஃப்சீர் கிரந்தத்தில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய இரவில் செய்யக்கூடிய ஒரு அமல், அதை உடல்ல பலம் உள்ளவங்க செய்து கொள்ளலாம், முடிஞ்சவங்க சக்தி இருக்கிறவங்க செய்யலாம். அது என்னன்னு சொன்னால் 100 ரக்காத்து நஃபில் தொழுறது. 100 ரக்காத் 100 ரக்காத்து நஃபில் 2 ரக்காத்தா தொழுறது. சூரா ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத், ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரா ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத், லேசி தானே. சூரா ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி எத்தனை ரக்காத் தொழணும்? 100 ரக்காத்து தொழணும். 2 ரக்காத்தா, அப்போ 50 சலாம். தராபி தொழுகிறோம் இல்லையா, 20 ரக்காத்து 10 சலாம். அதை மாதிரி 100 ரக்காத்து 50 சலாம், 100 ரக்காத் தொழுகிறோம். இது தொழுந்தால் இதனுடைய ஃபாயிதா என்ன, இதனுடைய பலன் என்ன என்று சொன்னால், அப்படி தொழுதவரைக்கு அர்ஸலல்லாஹு தஆலா இலைஹி மிஅத்து மலக்கின், அந்த மனிதனிடத்திலே 100 மலக்குகள் அல்லாஹ் அனுப்புகிறான். 100 மலக்குகளை அனுப்புகிறான். அந்த 100 மலக்குகள் சலாசூன யுபஷ்ஷிரூன பில் ஜன்னா, அந்த 100 மலக்குகளில் 30 பேர் 30 மலக்குகள்
அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்தை கொண்டு நல்மாராயம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் 30 மலக்குகள் கபருடைய அதாபை கொண்டு நரகத்தினுடைய அதாபை விட்டும் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் 30 மலக்குகள் துனியாவில் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் தடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ 10 மிச்சம். ஏனைய 10 மலக்குகள் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அந்த மனிதனை தடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று தஃப்சீர் சாவியில இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முடிஞ்சவர்கள் இன்றைய இரவில் இந்த அமலையும் முடிந்தால் செய்து கொள்ளுங்க. பெரியோரு விஷயம் அல்ல. 10 ரக்காத்தாக விட்டு தொழலாம். ஒரே அடியாக தொடர்ந்து 100 ரக்காத் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. 10 ரக்காத்து தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு 10 ரக்காத், அப்புறம் இன்னொரு 15 ரக்காத், இப்படி முடிஞ்ச அளவு செய்து கொள்ளலாம். சக்தி உள்ளவங்க செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹு தாலா இந்த இரவில் நம் அனைவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்தருவானாக. யா அல்லாஹ், இன்றைய தினத்திலே உனது அடியார்களில் லட்சம் அடியார்களை நீ மன்னித்து அவர்களுக்கு கிருபை செய்கிறாயிரம்மே. ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் உன்னுடைய மன்னிப்புக்கு உன்னுடைய மகுஃபிரத்துக்கு அருகதை பெற்றவர்களாக ஆகிவிட்டார்களோ அந்த மகுஃபிரத் பெற்ற அந்த கூட்டத்தார்களுடன் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள்களை நீடித்தருள்வாயாக. ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை எமக்கு நீ தந்தருள்வாயாக. அதன் மூலமாக உனக்கு நாங்கள் நல்ல இபாதத்துகளை செய்து உன்னுடைய பொருத்தமுள்ள அடியார்களாக ஆகுவதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் யாரிடத்திலையும் நாங்கள் போய் நின்று பிச்சை கேட்கக்கூடிய அளவு எங்களிலே வறுமையை நீ உண்டாக்கி விடாதே ரஹ்மானே. ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு நீ விஸ்தீர்ணமாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், துனியாவிலையும் ஆகிரத்திலையும் வரக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகளை விட்டும் பலாய் முசீபத்துகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் சென்ற வருடம் எங்களோடு இருந்து இந்த வருடம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய கபரன்னும் மண்ணறையை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து எதிர்வரக்கூடிய சங்கையான ரமலான் மாதத்திலே நல்ல பல அமல்களை இபாதத்துகளை பரிபூர்ணமாக செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள்களை நீடித்து வைத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.